சீக்கிரத்தில் வர இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். திருமறையின் ஊடாக தினம்தோறும் எங்களோடு பேசுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் நூலில் உமது அடியவராகிய யோவானுக்கு நீர் காண்பித்த காட்சிகளை தியானிக்க முற்படுகின்றோம். உமது சிங்காசனத்தின் முன்பாக இருக்கின்றவைகளை தியானிக்கின்ற நாங்கள் உமது சிங்காசனத்தின் முன்பு வந்து உம்மை போற்றுவதற்கு எங்களை தகுதிப்படுத்த இந்த நாளிலும் இந்த தியானம் எங்களுக்கு துணையாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளின் தியான வசனம் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதனை நான் வாசிக்கின்றேன். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தம். இந்த வசனத்தில் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவின் இரத்தம் பற்றி புதிய ஏற்பாட்டில் அதிகமாக பல இடங்களில் வருவதை நாம் காண்கின்றோம். அதன் பொருளை விளக்குவதில் அல்லது புரிந்து கொள்வதில் நாம் மிகவும் கவனத்தோடு இருப்பது நல்லது. பொதுவாக இரத்தம் மரணத்தோடு தொடர்புடைய ஒன்று. இயேசுவின் இரத்தம் எனில் அது இயேசுவின் மரணத்தை பற்றி பேசுகின்றது. ஆனால் எபிரேயர்களுக்கு இரத்தம் உயிராக இருந்தது என்று திருமறையில் நாம் படிக்கின்றோம். எனவே மரபு வழி யூதர்கள், ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸ், இரத்தம் தொடர்புடைய எதனையும் உண்ண மாட்டார்கள் என்பதை திருமறையிலிருந்தும் நாம் அறிகின்றோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்துடன் உண்ணாதீர்கள் என கடவுளின் கட்டளை கொடுக்கப்படுகின்றது. இரத்தம் உயிருடையது, உயிர் கடவுளுடையது. மேலும் இரத்தம் அவருக்கு எப்போதும் பலியிடப்பட வேண்டும் என்பதையும் பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கின்றோம். இரத்தத்தையும் உயிரையும் அடையாளம் காண்பது இயற்கைக்கு மாறான ஒன்று அல்ல. ஒரு மனிதனுடைய இரத்தம் வெளியேறும்போது அவனுடைய வாழ்க்கையும் குறைகின்றது. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அது அவருடைய மரணத்தை மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை பற்றியும் பொருள் கொண்டிருக்கின்றது. கிறிஸ்துவின் இரத்தம் அல்லது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்பது கிறிஸ்து நமக்காக செய்த அனைத்தையும் பொருள் கொள்கின்றது. இதனை மனதில் கொண்டு இயேசுவின் இரத்தம் அல்லது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் குறித்து புதிய ஏற்பாடு சொல்வது என்ன என்பதை முதலில் நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கின்றது என 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே நமக்காக பரிகாரம் செய்கின்றது என ரோமர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகின்றோம் என ரோமர் 5:9 கூறுகின்றது. அவருடைய இரத்தத்தினாலேயே நாம் மீட்பை பெற்றிருக்கின்றோம் என எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூறுகின்றது. கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் பழுதற்ற களங்கமில்லாத ஆட்டுக்குட்டியைப் போல மீட்கப்பட்டோம் என 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் படிக்கலாம். அவருடைய இரத்தத்தினாலேயே நாம் இறைவனோடு சமாதானமாக இருக்கின்றோம் என கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கூறுகின்றது. உயிருள்ள கடவுளுக்கு சேவை செய்ய அவருடைய இரத்தம் நம் மனசாட்சியை இறந்த செயல்களிலிருந்து தூய்மைப்படுத்துகின்றது என எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகின்றது.
இயேசுவின் இரத்தம் குறித்து புதிய ஏற்பாடு கூறும் செய்திகளிலிருந்து 4 முக்கியமான உண்மைகளை நாம் அறியலாம். இந்த 4 உண்மைகளில் முதலாவது சொல்லப்படுகின்ற உண்மை மிக முக்கியமான ஒன்று. அதனை தொடர்ந்து வருகின்ற பிந்தைய 3 உண்மைகளும் முதலாவது உண்மையிலிருந்து அல்லது முதலாவது உண்மையை அடிப்படையாக கொண்டவை. முதலாவதாக புதிய ஏற்பாடு இயேசுவின் இரத்தம் பற்றி கூறிய செய்திகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து நாம் புரிந்து கொள்கின்ற உண்மை, இயேசுவின் இரத்தம் தியாகத்தை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்து தமது இரத்தத்தை எதற்காக தியாகமாக்கினார்? கடவுளோடு இழந்த உறவை மீட்டெடுக்க கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை தியாகமாக்கினார். கடவுள் மனிதனுக்கு கட்டளைகள் பலவற்றை கொடுத்தார். ஆனால் தொடக்கத்திலிருந்தே கொடுக்கப்பட்ட கட்டளைகளை ஒவ்வொன்றாக மனிதன் மீறுகின்றான். கடவுளின் கட்டளைகளை மீறுவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவை பாதித்தது. இந்த பாதிப்பை போக்க கட்டளை மீறலுக்கு பிராயச்சித்தம் செய்து இழந்த உறவை மீட்டெடுக்க கிறிஸ்து தனது இரத்தத்தை தியாகமாக தருகின்றார். நாம் கடவுளோடு இணைய அல்லது கடவுளோடு உறவு கொள்ள கிறிஸ்து இரத்தத்தை கொடுக்கிறார். நாம் கடவுளோடு இணைந்தால்தான் அல்லது உறவு கொண்டால்தான் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மதிப்பு உண்டாகிறது அல்லது பொருள் உண்டாகிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் மதிக்கிறோமா அல்லது இன்னமும் வீணாக்கி கொண்டிருக்கின்றோமா என்பதை இந்த வசனத்தின் ஊடாக நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, கிறிஸ்துவின் இரத்தம் கூறும் உண்மை அது கடந்த காலத்தோடு தொடர்புடைய ஒன்று. மனிதனின் கடந்த கால பாவங்களுக்கு மன்னிப்பு தந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்துவின் இரத்தம் அவனை விடுவிக்கின்றது. கொலை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் பிரிக்கன்ரிட்ஜ் என்கின்ற மனிதர். மிகுந்த வேதனையோடு உலகில் வாழ்வை இழந்த நிலையில் மரணத்திற்காக அல்லது கொலை தண்டனை, மரண தண்டனை பெற்ற அவர் அந்த தண்டனை நிறைவேற குறித்த நாளுக்காக சிறையில் காத்திருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டிராக்ட், கைப்பிரதி ஒன்று கொடுக்கப்படுகின்றது. அதிலே இருந்த பொருள், இயேசு நேசிக்கிறார். கொலை கைதியாக இருந்த என்னையும் அவர் நேசிக்கிறாரா என்று கேள்வி எழுப்பிய அவர் தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு ஒப்படைத்தார். அவர் எழுதிய பாடல்தான் இயேசு நேசிக்கின்றார். நீசனாக இருந்த என்னையும் இயேசு நேசிக்க நான் செய்த தவம் என்னதோ என்று அவர் பாடுகின்றார். 51ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்கின்றார். என்னுடைய பாவங்கள் ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்கின்றார். ஈசோப்பு என்பது பழைய ஏற்பாட்டில் தொழுநோயாளிகள் அல்லது மிகுந்த தீட்டான செயல்களை புரிந்தவர்கள் சுத்தம் செய்ய பயன்படுத்துகின்ற ஒன்று. ஈசோப்பினால் சுத்திகரித்து ஆசாரியனிடத்தில் அவர்கள் காண்பிக்கின்ற பொழுது அவர்கள் சுத்தமடைகின்றார்கள். ஆனால் இங்கே ஈசோப்பு என்கின்ற அந்த இடத்தை கிறிஸ்துவின் இரத்தம் சமன் செய்கின்றது. புதிய ஏற்பாட்டில் பாவம் செய்து கடவுளுக்கு விரோதமாக கட்டளைகளை மீறுகின்ற மனிதன் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தன்னை சுத்தப்படுத்துகின்ற பொழுது அவனுடைய பழைய பாவங்கள், அவனுடைய கடினமான இரத்தாம்பரம் போன்ற நிலைகள், செக்க செவேரென்று இருக்கின்ற நிலைகள் வெண்மையாகின்றன என்று நாம் படிக்கின்றோம். அப்படி சுத்தமாகின்ற மனிதன் இனி பாவம் செய்யாமல் இருக்கின்ற பொழுது புதிய வாழ்வின் அனுபவம் அவனுக்கு கிடைக்கின்றது. மூன்றாவதாக, கிறிஸ்துவின் இரத்தம் கூறும் உண்மை
நிகழ்காலத்தோடு அது தொடர்புடைய ஒன்று. பூமியில் வாழும் வாழ்வில் தோல்வி மற்றும் பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெறுகின்ற பொழுது நிகழ்காலத்தில் மனிதன் அமைதியான மனதை பெறுகின்றான். பீஸ் ஆஃப் மைண்ட் அவனுக்கு கிடைக்கின்றது. கடவுளோடும் மனிதனோடும் இழந்த உறவை அவன் புதுமையாக பெற்றுக்கொள்கின்றான். ஓடிப்போன அடிமையாக்கிய ஒனேசிமு பவுலை சந்திக்கின்றார். பவுலை சந்தித்த அவர் புதிய வாழ்வு பெறுகின்றார். தான் செய்த தவறை ஒத்துக்கொள்கின்றார். அப்போது மனம் திருந்திய ஒனேசிமு மீண்டும் பழைய வாழ்வை தன்னுடைய எஜமானாகிய பிலேமோனிடம் சென்று புதிய வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்பிய பவுல் ஒனேசிமுவை பற்றி எழுதுகின்ற பொழுது இப்படி சொல்லுகின்றார்: பிரியமான பிலேமோன் என்பவரே, முன்பு உம்முடைய அடிமையாகிய ஒனேசிமு பயனற்றவராக இருந்தார். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றார். அவனை என் பொருட்டு ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகின்றார். முன்பு பயனற்ற அவன் பயனுள்ளவனாக மாறுகிறார். கிறிஸ்துவின் இரத்தம் பயனற்ற மனிதனை பயனுள்ள மனிதனாக மாற்றுகின்றது. அமைதி இழந்த மனிதனை அமைதியுடையவனாக வாழ செய்கின்றது. தோல்வி உடையவனை வெற்றி உடையவனாக மாற்றுகின்றது. வாழ்வின் எல்லா கட்டுகளிலிருந்தும் கிறிஸ்துவின் இரத்தம் விடுதலையாக்கி இந்த உலகில் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அவனுக்கு தூண்டுகோலாக இருக்கின்றது. நான்காவதாக, கிறிஸ்துவின் இரத்தம் கூறும் உண்மை அது எதிர்காலத்தோடும் தொடர்புடையது. எதிர்காலத்தோடு தொடர்புடைய நிகழ்வைத்தான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் துவைத்து வெண்மையாக்கி கொண்டோர் சிங்காசனத்தின் முன்பு வெள்ளை அங்கி அணிந்தவராக கடவுளுக்கு முன்பாக நிற்கின்ற பாக்கியத்தை பெறுகின்றனர். வெள்ளை அங்கி அணிந்து இறைவன் முன் நிற்பதற்கு உரிய தகுதி கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைக்கின்றது. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அந்த தகுதியை பெறுகின்ற மனிதன் மட்டுமே சிங்காசனத்தின் முன்பு அல்லது கடவுளுடைய பிரசன்னத்தில் அவன் வாழ முடிகின்றது. நமக்கு இந்த தகுதி இருக்கின்றதா? இந்த உலகில் இந்த தகுதியுடையோராக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் மட்டுமே சிங்காசனத்தின் முன்பு வெள்ளை அங்கி தரித்தவராக நிற்க இயலும். அந்த தகுதியை பெற்றுக்கொண்டு அவருடையவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். வெள்ளை அங்கியை தரித்தோராக சிங்காசனத்தின் முன்பு நிற்கின்ற பாக்கியத்தை தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்களாக இந்த உலகில் நாங்கள் வாழ்கின்ற பொழுது இந்த உலகில் உம்மை போல தியாகம் நிறைந்தவர்களாக மற்றவர்களுக்கு பயன் தருகின்ற வாழ்க்கை வாழ முடியும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தீர். உம்முடைய இரத்தத்தையே தியாகமாக தந்தது போல எங்களுடைய வாழ்வையும் தியாகமாக கொடுத்து உமக்காக வாழ்கின்ற நல்ல அர்ப்பணத்தை எங்கள் எல்லாருக்கும் தர மன்றாடுகின்றோம். உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்படுகின்ற பொழுது கடந்த வாழ்வின் பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, இந்த நிகழ்கால வாழ்விலும் எதிர்காலத்திலும் எங்களுக்கு பங்கு இருக்கிறது, எங்களுக்கு பாக்கியம் காத்திருக்கிறது என்கின்ற உணர்வோடு கூட இந்த உலகில் தூயோராக வாழ்கின்ற நல்ல அர்ப்பணத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.